ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தைப்பூசம். ஸோ இங்கே மலேசியா முருகர் கோயிலில் எப்படி வந்து தைப்பூசம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மலேசியா முருகர் கோயிலுக்கு வந்து தைப்பூசத்தன்னைக்கு வந்து போகிறோம். ஸோ நாங்கள் போனப்போ எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோம்? சொல்ல எங்க போறோம்னு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய். என்ன பண்ற? மொட்டை பாஸ். ஹார்டின் கொடுத்துரு. ஹார்டின் ஹார்டின் கொடுத்துரு. எப்படி ஹார்டின் கொடுக்குறது? எப்படி? நோவா. பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு பொறுமையாக ஒரு 11:30 அப்படிங்கும்போது தான் வந்து வீட்டிலேருந்தே வந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்குமே வந்து எந்த ஒரு டிராஃபிக்கோ எதுவுமே வந்து இல்லை. பட் ஆனால் கோயிலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படிங்கும்போதே வந்து டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 மினிட்ஸ் அந்த டைமை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே நாங்கள் வந்து டிராஃபிக்கில் அந்த கோயில்கிட்டேயே வந்து நின்றுட்டு இருந்தோம். அப்போவுமே எங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கல. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் வந்து கார் பார்க்கிங் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நடந்து கோயிலுக்கு வந்து வந்தோம். ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ட்ரானோடனே எந்த ஸ்டால்ஸுமே இருக்காது, டேரெக்டாக நம்ம வந்து முருகர் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கேம்ப்பு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டால்ஸ் தான். அது கேட் கிட்டேருந்து அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டால்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸு, ஸ்லிப்பர்ஸு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்டால்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பால் குடம்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா இந்த காவடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சின்ன காவடியிலேருந்து பெரிய காவடி வரைக்கும் அவ்வளோ பெருசெல்லாமே வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஊர்லலாம் பார்த்திங்கன்னா காவடி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த மயிலிறகுலையே இந்த மாதிரி வந்து ஃபோட்டோலாம் வந்து வச்சு அது தோல் மேலே வச்சுட்டு போகிற மாதிரி இங்கே நான் வந்து பார்த்தது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு முருகர் பாட்டாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து தைப்பூசம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து பயங்கரமாக இருக்கும். பாட்டெல்லாம் வந்து போட்டு சூப்பராக இருக்கும். ஊரே ஃபுல்லாக அங்கே தான் வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக வந்து கொண்டாடுவோம். ஸோ வருஷம் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தைப்பூசம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணுவோம். எங்கள் ஊரில் தைப்பூசத்தன்னைக்கு வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு அடுத்த நாளும் வந்து சாமி கும்பிட்டு ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து மாலை போட்டவங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நடந்து போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பொள்ளாச்சி, எங்கள் ஊர் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருந்து பழனி வரைக்கும் வந்து நடந்து போவோம். போகிற வழியில் ஒரு 2-3 இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் வந்து நடந்து போவோம். ஒரு 2 நாளில் வந்து பழனி வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கே வந்து அதே மாதிரி மலை ஏறி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுவோம். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து தைப்பூசம் வந்து கொண்டாடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா February 9ஆம் தேதியிலிருந்து வந்து பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தேர் இழுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாமே வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. சரி, தைப்பூசத்தன்னைக்காவது வந்து முருகர் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். நாங்கள் போன டைமில் கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்து நடந்து போகிறவங்க, காவடி எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் சீக்கிரமாகவே வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 11:30க்கு மேலே வந்து கிளம்புனங்காட்டி ஒரு சில காவடி மட்டும் அப்போ தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நிறைய காவடி அப்போ வந்து மேலே இருந்து கீழே வந்து இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அதனால ஓரளவுக்கு வந்து கூட்டம், அந்த காவடி கூட்டம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு.
நல்லா வந்து வெயில் அடிச்சுது. திடீர்னு பார்த்தா பாப்பாவுக்கு வந்து கேப் வந்து மறந்துட்டு வந்துட்டோம். சரின்னு அங்கே பக்கத்தில் இருந்த கடையிலேயே வந்து ஒரு கேப் வந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய வந்து புறா வந்துருச்சு. அந்த புறாவை வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் அது கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, குட்டி குழந்தைகள்லாம். அப்புறம் அதில் ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா பொறி வந்து கையில் வந்து வச்சுருந்தங்காட்டி எல்லா புறாவும் அந்த அண்ணா பக்கத்துலேயே வந்து கை மேலேயே வந்து ஏறி எல்லாமே வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. தாரிக்காவும் வந்து அதை நல்லா வந்து பார்த்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிற விநாயகர், முருகருக்கு அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் அதெல்லாம் வந்து அந்த சைடு சாமி கோயிலில் வந்து இருக்கும். அங்கே வந்து கும்பிட்டோம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டம். என்னால் வந்து வீடியோஸே வந்து எடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து பத்து கேவ்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கோயில் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும், என்னெல்லாம் வந்து சாமி இருக்கும் அப்படின்னு எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணாலும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசத்தப்போ அங்கே என்னெல்லாம் வந்து எல்லோரும் பண்ணாங்க, அங்கே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோடனையும் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க சாமி வந்து எல்லாத்துக்கும் வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே அவங்கக்கிட்ட வந்து குறி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பெரிய முருகர் சிலை இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை வந்து ஒரு சப்பரம், அதாவது ஒரு ஊர்வலம் கொண்டு வர மாதிரி வந்து 4 சைடும் வச்சு அதை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்க வந்து சாமி சொல்லிவிட்டு குறி சொல்லிட்டு வந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு, குட்டி தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் மாதிரி வந்து வேஷம் போட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கீழெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு காவடி ஆட்டம்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பினோம். ஸோ மேலே விடுறதுமே பார்த்திங்கன்னா 4 ரோவாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் வந்து ஏறுறதுக்கு, செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா காவடி கொண்டு வரவங்களுக்கு, இந்த பால் குடம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து செகண்ட் ரோ விட்டாங்க. மீதி 2 ரோ பார்த்திங்கன்னா கீழே வரவங்களுக்காக வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராக தான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து விட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக விட்டோன்னா ரொம்ப வந்து ரஷ் ஆயிரும், யாராவது வந்து விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராக தான் வந்து விட்டாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து தாரிகா வந்து தூக்கிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் தான் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளே வந்து நான் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவளே வந்து நடந்து வந்தா. அதனால எங்களுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கூட்டம். மேலே வந்து பார்த்தா ரொம்ப வந்து கூட்டமாக இருந்துச்சு. பால் குடம், காவடி வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு லைனில் வந்து இருக்காங்க சாமி பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் நிற்கிற இடத்துலேருந்து வந்து சாமி பார்க்குறதுக்கு வந்து லைன் இருக்குது. இந்த லைன் எப்போ போய் நம்ம எப்போ வந்து சாமியை வந்து பார்க்குறது தாரிக்கா வச்சுட்டு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா பால் குடம், காவடி எடுக்கிறவங்களுக்கு தனியாக வந்து ஒரு லைனு, நம்மெல்லாம் போய் சாமி பார்க்குறதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு லைன் வந்து வச்சுருந்தாங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நின்றுட்டு இருந்தோம்.
இந்த இடத்துல நாங்களும் வந்து லைனில் நின்று அப்படியே வந்து சாமி வந்து பார்த்தாச்சு. ஸோ சாமி பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு வந்து சாமி பார்த்து சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நிற்குது, எல்லோரும் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறங்காட்டி டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே வந்து வர மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து சாமி நின்று சாமி கும்பிட்றதே வந்து பெருசாக இருந்துச்சு. அதனால் என்னால் அந்த இடத்துல வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே வந்து மேலே போய் சாமி கும்பிட்றதுக்காக காவடி வச்சுட்டு பால் குடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து குத்தியிருந்தாங்க, வேல் எல்லாமே வந்து வாயில் வந்து குத்தியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மேலே போய் அங்கே இருக்கிற முருகரை வந்து கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த லைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து போகணும். மற்ற ஸ்டெப்ஸில் வந்து காவடி கொண்டு போகிறாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் நின்று பொறுமையாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சாமி கும்பிட்டு நான் வந்து வீடியோவும் வந்து முருகர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கினோம். சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டோம். இப்போ மேலேருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சாமி வந்து நல்லா வந்து தெரிஞ்சிச்சு. இன்னும் பல ஏற்பாடுகள் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த மின் பணிக்கட்டுகளுக்கான திருப்பணி வேலை செய்ய இருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் இந்த பணிக்கட்டுகளை ஏற அவங்களால முடியலன்னா அடுத்த ஆண்டு நிச்சயமாக இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நீங்களும் நேரில் சென்ற முருக பெருமானை மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய இந்த அத்தனை ஏற்பாடுகளுக்கு கூறி அமைக்கும் நன்றி. பக்தர்களுக்கு இன்னொரு தகவல் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி காவடி அந்த வேண்டிட்டு செஞ்சு கொண்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி காவடியெல்லாம் இந்த இடத்துல வந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே மேலேயுமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து ஒன்று வந்து வச்சுருந்தாங்க.
இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய காவடி வந்து மேலே அப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த காவடியெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து மேலே வந்துட்டுருக்கு. இந்த காவடி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த பெரிய முருகர் சிலை மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாமே இப்போ தான் வந்து லைனாக ஒவ்வொன்றா வந்து வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சவுண்ட் எல்லாமே நான் அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் அந்த இடத்துக்கு வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க. சம் ரீசன்ஸ்னால் வந்து போயிருக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்டெப் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கனாலேயும் வந்து வந்திருக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வரலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அங்கேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா கீழே மேலே ஏறுறவங்களோட அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா கரெக்டாக நாங்கள் வந்து இறங்கும்போது ஒரு 3:30 அந்த டைமில் இருக்கும். அதனால் கீழே வந்து கம்மியாயிருச்சு, கூட்டம் வந்து கம்மியாயிருச்சு. இனி நைட்டு வந்து தேர் இழுக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த டைமுக்கு ஈவினிங்க்கு மேலே வந்து கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு வழியாக நாங்களும் வந்து தைப்பூசத்தன்னைக்கு இங்கே மலேசியா முருகர் கோயிலில் எப்படி வந்து தைப்பூசம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு. ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக ரொம்ப வந்து நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போனோம். அங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் போய் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பார்த்தியா முருகாச்சாமி பார்த்தியா? சொல்லு என்ன சாமி பார்த்த? சாமி கும்பிட்டு 5.7 kilometers stay to the left to KL Central Bangsar. ஸோ நீங்களும் வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்து இந்த வீடியோவில் வந்து தைப்பூசம் எப்படி நடந்துச்சு மலேசியாவில் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.